ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி. இது நேஷனலிசம், யூனிவர்சலிசம் அண்ட் செக்யுலரிசம் அதை பற்றின வியூ என்ன, அண்ட் தென் அவரோட எஜுகேஷன் ஃபிலாசபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்கெட்ச் ஆஃப் ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜேகே எஜுகேஷன் ஃபிலாசபி, அண்ட் தென் J. Krishnamurti and education, aspects of integral education, freedom and learning without competition, JK view on nationalism, JK view on universalism, JK view on secularism, and then conclusion. So first வந்து J. கிருஷ்ணமூர்த்தியோட லைஃப் ஸ்கெட்ச் நம்ம பார்த்துடலாம். ஸோ இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி தான். இவரை வந்து ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படிலாம் வந்து கிருஷ்ணாஜி அப்படின்னும் கூப்பிடுவாங்க. ஸோ இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா மதனப்பள்ளியில் பிறந்தார். அது வந்து ஒரு ஸ்மால் டவுன் தான் ஆந்திர பிரதேஷில். ஸோ இவர் வந்து ஒரு 11 சில்ட்ரன்லேருந்து ஒரு சைல்டாக தான் இவர் வந்து வளர்ந்துருக்காரு. ட்ரெடிஷ்னல் ஹிந்து ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காரு. ஸோ இவருடைய மதரை வந்து இவர் வந்து 10 ஏஜில் வந்து லாஸ் பண்ணிட்டார். அவங்க மதர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு சிக்கான சைல்டு தான். அவர் வந்து ஆஃபன் வந்து அவங்க அப்பா கிட்டேயும் டீச்சர்ஸ்கிட்டையும் வந்து நிறையவே வந்து அடி வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு மதர்லி கேர்டாக வந்து யாருமே அவரை பார்த்ததில்ல. ஸோ மேடம் ஆனி பெசன்ட் வந்து இவரை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து இவரை வந்து வளர்த்தாங்க. யாருன்னா மேடம் ஆனி பெசன்ட் தான் வந்து ஜேகே வளர்த்துருக்காங்க. ஒரு மதர்லி கேராக தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அண்ட் தென் ஹி ஹேட் இஸ் எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இன் தி தியோசோஃபிக்கல் சொசைட்டி இன் அடையாரில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் 16 வந்து ஒரு புக்கை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட் தி ஃபீட் ஆஃப் குருன்ற புக்கை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன்லாம் வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ ஜேகே எஜுகேஷன் ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தோன்னா ஹி வாஸ் அ ரெவல்யூட்டனரி டீச்சர் ஹூ அவேக்ட் பீப்புள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தி சென்சஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஹி எம்ஃபசைஸ்டு அண்ட் இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் வித் சொசைட்டி அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் எஸ்டபிளிஷிங் அ குட் சொசைட்டி. ஒரு குட் சொசைட்டி எஸ்டபிளிஷ் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொசைட்டியில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஹி அக்யூஸ்ட் அவர் ப்ரெசன்ட் எஜுகேஷன்றது வந்து ஒரு ரோட்டன் மெத்தடாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரோட்டன் இந்த சென்ஸ் படிச்சுட்டு அப்படியே இப்போ எக்ஸாமில் எழுதுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ப்ரெசன்ட் எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிகாஸ் இட் டீச்சர்ஸ் us to love the success and not what we are doing. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரெசன்ட் எஜுகேஷன் வந்து நம்மளுடைய சக்ஸஸ் மட்டும் தான் வந்து லவ் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சக்ஸஸ்க்காக நம்ம எப்படி படிக்கிறோம், என்ன நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிறோன்றது இல்லாமல் ஜஸ்ட் நம்ம அந்த சக்ஸஸை நம்ம வாங்கணுன்றதுக்காக எப்படியோ அதை படித்து மக் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம்ஸில் போய் எழுதி பாஸ் பண்ணிடுறோம். பட் நம்மளுக்குன்னு அந்த நாலேஜை வந்து கெயினே ஆகலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் தட் இஸ் த ரிசல்ட் ஹேஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் தென் தி ஆக்ஷன். இவருடைய லெக்சர் வந்து இன் இஸ் லெக்சர்ஸ் தெர் வில் பி நோ ஸ்டோரிஸ், ஜோக்ஸ் ஆர் கோட்ஸ் ஃப்ரம் ஆத்தரேட்டிவ் புக்ஸ். ஸோ இவருடைய லெக்சரில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு கதை, ஜோக்கு, எந்த ஒரு கோட்ஸை வந்து எந்த ஒரு புக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்க மாட்டார். ஹி ப்ரெசன்டட் அவருடைய ஐடியா வந்து அவர் ஸ்ட்ரெயிட் அண்ட் டைரெக்டாக வந்து சொல்லுவார். லைக் ஆரோ ஃப்ரம் தி பவ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அவருடைய தாட்ஸை வந்து அவர் டைரெக்டாக சொல்லிடுவார். So learning has become the ancient tradition of man, not only from books but from other sources like nature and philosophy of human being. So learningன்றது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் மேனுக்கு வந்து ட்ரெடிஷ்னாக தான் படிக்கிறாங்க. பட் புக்ஸில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நேச்சர்கிட்டையும் வந்து நிறைய வந்து கற்றுக்கணும். ஹியூமன் பீயிங்ஸோட ஃபிலாசபி, அது சைக்காலஜியும் வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்றாரு. And then to learn, listening and reading alone are not sufficient as they will result only in doctorate. ஸோ என்ன சொல்கிறாருன்னா லேர்னிங், லிசனிங் அண்ட் ரீடிங் மட்டும் வந்து சஃபிஷியன்ட் கிடையாது அப்படின்றாரு. ஸோ இன்ஸ்டென்ட் ஆஃப் திங்கிங் இண்டிபெண்ட்லி பிகம் ஸ்லேவ்ஸ் ஆஃப் அதர் திங்கிங். ஸோ நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறதுனால மற்ற திங்கிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அடிமையாக போயிடுறோம் அப்படின்றாரு. ஸோ ஜே கிருஷ்ணமூர்த்தி அண்ட் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு ஜேகே எஜுகேட்டிங் தி பர்சன் ஆஸ் அ ஹோல். ஸோ இவர் எப்படி சொல்கிறார், இவருடைய எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எஜுகேஷன்றது வந்து ஒரு பர்சனை வந்து ஹோலாக க்ரியேட் பண்ணுறதா இருக்கணும். லைக் அவங்க சொசைட்டி, ஹியூமனிட்டி அண்ட் நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ தி இன்னர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், லிபரேஷன் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் வுட் லீட் டு சோஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ கன்வென்ஷனல் எஜுகேஷன் அட் ப்ரெசன்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து லைக் நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட்டை வந்து நல்லாவே வந்து டிஸ்ட்ராய் பண்ணது. எதனால் அப்படின்னா ப்ரெசன்ட் எஜுகேஷன்றது வந்து ஒரு டோட்டல் ஃபெயிலியர் தான்.
எதனாலனா டீச்சர்ஸ் வந்து நம்ம சிலபஸ் முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிலபஸை முடித்து அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், எக்ஸாம் வச்சு நம்ம தூக்கி போட்டுறோம். ஸோ அப்படி தான் வந்து நம்ம ப்ரெசென்ட் எஜுகேஷன் போயிட்டுருக்கு. ஒரு பசங்களுக்கு வந்து நாலேஜ் நம்ம கொடுக்கறது இல்லை, நம்ம சிலபஸை தான் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணுன்றதால அந்த சிலபஸ் பின்னாடி நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எஜுகேஷன்றது வந்து லைக் ஜாபை வந்து ஹண்ட் பண்ணணும், எப்படியாச்சும் ஜாப் கிடைக்கணும், அப்படி ஜாப் கிடைச்சா நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிடுச்சு. ஸோ இவர் என்ன அட்வொகேட் பண்ணுறாருன்னா இன்டகிரேட்டட் எஜுகேஷன் வந்து அட்வொகேட் பண்ணுறாரு. இன்டகிரேட் எஜுகேஷன் அப்படின்றது எல்லா சப்ஜெக்டையும் ஒன்றா இன்டகிரேட் பண்ணி படிக்கிறது தான் வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன். ஸோ அதுதான் வந்து இவர் வந்து அட்வொகேட் பண்ணுறாரு. ஸோ education should enable a person to become a very self-reliant person. Education should not become a person to slave of other ideas. ஸோ ஒரு செல்ஃப்-ரிலியன்ட் பர்சனை க்ரியேட் பண்ணுறது தான் இருக்கணும் ஒரு எஜுகேஷன். மற்ற ஐடியாஸை நம்ம வந்து அடிமையாக போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது எஜுகேஷன் அப்படின்றார் இவர். ஸோ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் எஜுகேஷன் அக்கார்டிங் டு ஜேகே அப்படின்னு பார்த்தோன்னா he says knowledge and education are the conditioning factors of our thinking. This is the system which we are following in our present education. செல்ஃப் நாலேஜ் விச் வில் ப்ரொமோட் தி ரைட் தாட்ஸ் அண்ட் ரைட் ஆக்ஷன். ஸோ எப்போ ஒரு செல்ஃப் எஜுகேஷன் வந்து எதை ப்ரொமோட் பண்ணணும்னா ரைட் தாட்ஸையும் ரைட் ஆக்ஷனை தான் வந்து ப்ரொமோட் பண்ணணும். செல்ஃப் எஜுகேஷன் வந்து எப்போ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஓன் மைண்ட் நம்ம எப்போ லிசன் பண்ணுறோனோ அப்போ தான் நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் நாலேஜை வந்து நம்ம வந்து அங்கே நடக்குது. எஜுகேஷன்றது வந்து ஒரு மேன் ஷுட் ஹெல்ப் மேன் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி இன்டெக்ரல் ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அண்ட் திஸ் இன்டெகிரேட்டட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வில் ஹெல்ப் அ பர்சன் டு லிவ் ஹிஸ் லைஃப் வித் harmony. So nurturing consideration or responsible for others, thoughtfulness without expectation of personal gain. Education should develop the creative intelligence. ஒரு எவ்ரி பர்சனுக்கு வந்து க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் இருக்கணும் ஒரு எஜுகேஷன். அண்ட் தென் இவருடைய ஃப்ரீடம் அண்ட் லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எஜுகேஷன்றது வந்து ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும். ஃப்ரீடம் இஸ் அப்வியஸ்லி நாட் டு டூ வாட் எவர் வி லைக். ஸோ ஃப்ரீடம்ன்றது வந்து இவரோட தாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணணுன்றது தான் வந்து ஃப்ரீடம் கிடையாது அப்படின்றார் இவர். We think we are free because we have the capacity to choose between this and that, but in fact we are not at all free but program. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னா நம்ம எல்லாருமே நினச்சிருக்கோம் நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஃப்ரீடமாக நினச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ இவர் என்ன சொல்கிறேன்னா அது கிடையாது. நம்ம எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராம்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்குள்ளே நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டாக? இது இப்படி தான் இருக்கணும், நீ இதெல்லாம் படித்தா தான் உன்னால் வேலைக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்மளாம் வந்து ஃப்ரீடமாக கிடையாது. ஸோ வி ஆர் ப்ரோக்ராம் லைக் நம்ம வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இந்த ரிலீஜன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் வி ஆர் program to be communist, socialist, capitalist, etc. Our minds are programmed like the computer is programmed. ஸோ நம்ம மைண்டை வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி நம்ம மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. when a mind is programmed it says. ஸோ நம்ம மைண்ட் எப்போ ப்ரோக்ராம் ஆகிருக்கோ அப்போ தான் நம்மளால் சொல்லணும் நான் வந்து ஹிந்து, நான் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து புத்திசம் அப்படின்னு வந்து நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறதால தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதையே, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இட் இஸ் மியர்லி ரிப்பீட்டிங் லைக் அ பேரட். ஸோ ஒரு பேரட் எப்படி ரிப்பீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். வாட் இட் இஸ் டோல்டு, டியூன்டு டு ப்ரோக்ராம்டு. a mind is free only when it is not catch in a program. ஸோ எப்போ நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கோ அப்படின்னா நம்ம எப்போ ப்ரோக்ராமில் இருந்து ப்ரோக்ராமாக நம்ம மைண்ட் இல்லையோ அப்போ தான் நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரீடம் இன் லேர்னிங்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீன்ஸ் தட் தி லேர்னர் ஹேஸ் காட் தி கெப்பாசிட்டி டு இண்டிபெண்டன்ட்லி அப்சர்வ் எவ்ரி திங் அரவுண்ட் ஹிம் அண்ட் எக்ஸாமின் ஆல் ஐடியாஸ் வித்தவுட் எனி ப்ரெஷர் ஆர் கம்பல்ஷன். ஸோ ஒரு ஃப்ரீடம் இன் லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு லேர்னிங்கில் எப்போ ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னா எப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறோமோ, எப்போ நம்ம சுற்றி இருக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோமோ அப்போ தான் நம்ம ஃப்ரீடமாக இருக்கோம், நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ஃப்ரீடமாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தாட் வரும். ஸோ அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு ஐடியாஸ் க்ரியேட் ஆகும், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியும். அதுதான் வந்து இவரோட வியூ. ஓகே, ஸோ லேர்னிங் வித்தவுட் காம்படிஷன் அப்படின்னா தேர் ஷுட் பி நோ காம்படிஷன் இன் லேர்னிங். ஸோ லேர்னிங் ஒரு விஷயத்தில் வந்து எந்த ஒரு காம்படிஷனும் இருக்கக்கூடாது. காம்படிஷன் வந்து வர்றதுனால என்ன ஆகுதுன்னா பசங்களுக்குள்ள ஒரு ஃபியரு, ஒரு ஜெலஸ், அவங்க நல்லா மார்க் எடுத்துட்டாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அண்ட் தென் ஒரு ஃபெயில் ஆகிடுவோமோன்ற ஒரு பயம், அண்ட் தென் வயலன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த காம்படிஷனால் க்ரியேட் ஆகிடுது பசங்களுக்கு. On the
contrary, learning with cooperation will be more effective. Every student should set his own goal based on his learning speed and individual abilities, and then progress towards the set goal devotedly with the cooperation of all others. JK view on nationalism. இவர் நேஷனலிசம் பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, outwardly nationalism creates division based on their race, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸோ ஆன் அண்ட் லீட்ஸ் டு வார். ஸோ ஒரு நேஷனலிசம்ன்றது வந்து எப்படி வந்து இதுவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவிஷனாக ஆக்கிடுது ஒரு கண்ட்ரி, ஒரு நேஷனை. எதனால் அப்படின்னா, ஒரு ரேஸ், ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஒரு கேஸ்ட்டை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குது, நிறைய வார் நடக்குது, அது மாதிரிலாம் நடக்குது. He says spreading time in self-questioning silently and non-judgmentally examine one's thought will increase the level of nationalism. So glorification of the past and pride in the nation is replacing truth in the world. Krishnamurti did not advocate blind adherence to nationalism, emphasized on a spirit of nationalism and the universal brotherhood where we raise above all barriers of caste, creed, color and nation. JK view on secularism அப்படின்னா, நம்ம எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம், லைக் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பேரண்ட்ஸ் நம்ம சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து சில்ட்ரனுக்கும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸாமின் ஆல் ஐடியாஸ் வித்தவுட் எனி ப்ரெஷர் ஆர் கம்பல்ஷன். ஸோ எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லாமல் நம்மளுடைய மைண்டை வச்சுக்கணும். ஸோ ட்ரூ ரிலீஜன்ஸ் மைண்ட் டஸ் நாட் பிலாங் டு எனி செக்டார் ஆர் ரிலீஜியஸ். ட்ரூ ரிலீஜியஸ் மைண்டுன்றது வந்து எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கோ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, இன்னசென்ட்டாக இருக்கோ, அப்போ தான் நம்ம வந்து காடை வந்து ட்ரூவாக நம்பணும். ஸோ இ பிலீவ் இன் எஜுகேஷன் தட் கேன் கிரியேட் அ நியூ மைண்ட். And then JK view on universalism அப்படின்னு பார்த்தோன்னா, he says peace to the world is really comprehensive action. That is action outside the pattern which divide people and create conflict. We have to put aside all this political and religious division which are destroying people, and then we can meet a human being with dignity and sit above solving our many problems. Education to him was vehicle for human transformation. So conclusion பார்த்தோன்னா, in this topic we have discussed about JK view on nationalism, universalism and secularism and education philosophy. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.